வணக்கம். ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம். இப்போ பிரண்டை பொடி செய்வது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல பிரண்டையை சுத்தம் பண்ணி நாரெல்லாம் உரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, கருப்பு உளுந்து, எள்ளு, பச்சரிசி, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, குண்டு மிளகாய் இவையெல்லாம் நம்ம முறையாக எடுத்துக்கணும். அது தேவையான பொருட்கள் எப்படிங்கிறத இப்போ காமிக்கிறோம். இதையெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொன்றா நம்ம வடச்சட்டியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும். வறுக்கிறதுக்கு தனியாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டை போட்டு வறுக்கும் போதே தேவையான எண்ணெயை ஊற்றிட்டோம்னா அந்த எண்ணெயே போதும். நம்ம மற்ற இதுகளுக்கெல்லாம் நம்ம வறுக்கிறதுக்கெல்லாம் அதே போதுமானதாக இருக்கும். அதனால் பிரண்டையை வறுக்கும் போதே நம்ம மற்ற எல்லாம் போட்டுக்கணும். தேவையான பொருட்களை நம்ம முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை செய்ய வேண்டியது. குண்டு மிளகா எடுத்துக்கணும். மிளகாவில் உப்பில் கல் உப்பு எடுத்துக்கணும். பெருங்காயத்தில் பார்த்திங்கன்னா பொடி பெருங்காயம் இல்லாமல் குண்டு பெருங்காயமாக இருக்கு பாருங்க, அந்த மாதிரி எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துட்டால் போதும். 10 பல் எடுத்துகிட்டு முதல்ல பிரண்டை நல்லா வறுத்துக்கணும். அது அதோட வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வறுக்கணும். புளி, பெருங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை நல்லா வெள்ளையாகிற முடிக்க வறுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு 10 பல் பூண்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்புறம் குண்டு மிளகாய் போடும்போதே கல்லுப்பையும் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த கார நொடி நம்ம இருக்காது. கருவேப்பிலை போடணும். அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற முடிக்கும் அதை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் எள்ளு, வெள்ளை, கருப்பு உளுந்து, அப்புறம் ஒவ்வொன்றா போட்டுக்கணும். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்து எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளையில் போடணும். நான் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு இதில் வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணிடணும். பொடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் சித்தமுடன் உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.